பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். Glory be to the name of the Lord alone. I greet the congregation who have gathered here for this morning service in the name of our Lord and Savior Jesus Christ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே நடக்கிற அநேக சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபிப்போம், ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுப்பாராக. My beloved children of God, we all are aware about the things that's happening around the world. We are continually praying for it. Let's continue to pray so that God shall take victory over everything. கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற 24ஆம் தேதி நம்முடைய சபையில DOS தேவ ஊழியர்கள் சங்கமம் என்று சொல்லி ஊழியர்களுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. நேபாளத்தில் ஊழியம் செய்கிற மிஷனரியா இருக்கிற அன்பு போதகர் மேத்யூ அவர்கள் நடத்துகிறார்கள். அதில் தேவ ஊழியர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஏறக்குறைய 120 பேர் வருவாங்க. ஜெபிங்க. ஊழியர்கள் வீட்டில் இருந்தால் கலந்து கொள்ளலாம். அதில் மெயினாக நமக்கு அங்கே ஹெல்த்தை பற்றியும் மீடியாவை பற்றியும் அன்னைக்கு ஒரு கருத்தரங்கு. My beloved people, I have a small announcement for you. There's going to be a conference among the pastors on 24th of this month, and there's a pastor from Nepal is going to be here and address everyone. The pastors, whoever available, you can visit us on that day. It's going to be especially about the social media, and it's going to be more about the health and ministry. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் ஆச்சரிய விதமாக நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. My beloved children of God, God has been miraculously guiding us in the day-to-day life, and glory be to the Lord. இந்த நாளிலே நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வேதத்திலிருந்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த செய்தியை முழுவதுமாய் கேட்டோம். இன்றைக்கு அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகின்றோம். A week before we listened to the entire sermon very clearly, and today we are going to meditate on the next subject. சங்கீதம் 104:30வது வசனத்தை நாம் அடிப்படையாக வைத்து தியானிக்க இருக்கிறோம். We are here to meditate with the base from Psalms 104 verses 30. நீர் உமது ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். Scripture says, you send forth your spirit, they are created, and you renew the face of the earth. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிற தேவனாக இருக்கிறார். My beloved children of God, our God is a God who someone renews us. அவருக்கு எல்லாவற்றையும் புதிதாக்குவது ரொம்ப ரொம்ப பிரியம். He loves to renew and recreate things. அவர் நம்மை அநேக விதங்களிலே புதிதானவர்களாக மாற்றி ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். He likes and loves to renew and recreate everything within ourselves and wants to wonder how it takes it. நன்றாக நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் 5 நாட்களிலே சிருஷ்டித்த கர்த்தர். There's something that we have to analyze very clearly. The Lord God, He created the things in the world and the entire requirements in just 5 days. அவைகளை எல்லாம் சிருஷ்டித்து முடிந்த பிறகு அவைகளை எல்லாம் ஆளும்படிக்கு அந்த இடத்திலே ஒரு தோட்டத்தை மனுஷனுக்காக படைத்தான். After creating everything, He also created a garden for man to utilize it. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டு அவைகள் உள்ள எல்லாமே உருவாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கின தேவன்
ஏழாவது நாளை ஆசீர்வதித்தார், பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture tells us very clearly, after God seeing very clearly that everything has been created and everything is blessed and fruitful, he wanted to maintain the seventh day holy. எல்லாவற்றையும் படைத்த நாளிலே பூமியின் மேலே மழை பெய்யவில்லை, மாறாக கர்த்தர் பூமியில இருந்து மூடுபனியை எழும்ப பண்ணினார். After creating everything, there was no rain on the earth, rather a fog, a mist was created from the earth. இந்த மூடுபனியினாலே பூமியை நனைத்தார். He filled with mist and the earth was filled with mist. ஒன்றை நன்றாக நாம் புரிந்து கொள்ளலாம். கடினமானவைகளை, கடினமானவர்களை, கடினமாய் இருப்பவைகளை நாம் மென்மையாக்க நம்மால கூடாது. ஆகவே கடினத்தை நாம் விட்டு நம்மை மென்மையாக்கிக் கொள்ள தேவன் நமக்குள்ள இருந்து தம்முடைய மகிமையின் பிரசன்னமாகிய மூடுபனியை எழும்ப பண்ணுகிறார். Let's listen very clearly. There is no possibility for any man to change the hardness into soft. Rather, God could do it from within ourselves by creating a mist, a Holy Spirit, so that anything that's hard could be softer. கடினமான பகுதியை மென்மையாக்கி அதிலே புதிய புதிய காரியங்களை செய்கிறதை தேவன் நோக்கமாக கொண்டிருக்கிறார், திட்டமாக கொண்டிருக்கிறார், அதை செயல்படுத்தவும் செய்கிறார். God's aim and motive has been to recreate things, renew things from the hard to soft, so that to make anything that's hard into a softer version and then create beautiful things and be glorified through it. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு மனுஷனை படைக்க அந்த மண்ணை முதலாவது ஈரமாக்கினார். அந்த மண்ணுக்கு ஈரத்தை கொடுத்து அந்த ஈரத்திலிருந்து உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் வேதத்தினுடைய அடிப்படை ஆதாரம். My beloved children of God, a deep reference from the scripture tells us very clearly, God watered the earth, God watered the surface, and from that empty surface, He created man and women, and how that's what God had planned to do, and He has executed it as He wants to. மனுஷனை படைக்கும் போது மண்ணாகத்தான் இருந்தான். ஆனால் அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்த, மனுஷனுக்குள்ள வந்த பிறகு, அவன் ஜீவ ஆத்மாவான பிறகு அவனுக்கு சரீரத்தில மென்மையான பகுதிகளும் இருந்தது, உறுதியான பகுதிகளும் இருந்தது. ஆனால் தேவ சாயல் அவனுக்குள்ளே இருந்தது. As God created a man of His image with the mud, with the sand, later He just gave the breath of His own breath to utilize, and so that the man can breathe and man can be a holy soul like what God was. நம்முடைய வாழ்க்கை என்பது மண்ணுக்கு சமானமாக தான் இருக்கிறது. மண்ணிலே ஒரு சத்து குறைந்து விட்டால் விவசாயிகள் அதற்கு எல்லாம் உரம் போடுகிறார்கள். முதலாவது காம்ப்ளெக்ஸ் போடுகிறார்கள், இரண்டாவது யூரியா போடுகிறார்கள், மூன்றாவது கதிர் வர நேரத்தில் சல்பேட்டா போடுகிறார்கள். My beloved people, if we could see in the world, when a manure is required, is when there is a lack of nutrients or lack of minerals in the tilled soil to bring up a crop, that's when a lot of artificial manures like sodium and so many sulfate and H2O, so many other things that the world knows and scientifically proven that it has to be added into the manure and it has to be sowed to the ground. பயிரானது கெட்டு போகாதபடிக்கு இப்பொழுது களைக்கொல்லி மருந்தும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த களைக்கொல்லி மருந்தை அடித்தால் அந்த களை மாத்திரம் செத்து போகுமே தவிர பயிர் சாகாது. Now to secure the crops, what they have done is they have brought in a new medicine so that kind of a medicine could spoil only the plants that's been filled with pesticides, otherwise the crop would remain safe. அதுபோலவேதான் தேவனாகிய கர்த்தர் நம்மை மென்மையானவர்களாக
புதுமைக்குரியவர்களாக புதிய காரியங்களை செய்கிறவர்களாக படைத்திருக்கிறார். நம்மிடத்திலே தினந்தோறும் புதியவைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். நாமும் புதியவர்களாக மாற வேண்டும். இதை ஆவியானவர் நமக்கு செய்வார். My beloved people, likewise as God created men and also had a lot of softness in him, there are also hardships in him, yet God wants each one of us to be filled with the Spirit to overcome all the hardness in us and make it soft and create new things within ourselves and live a very blessed life. அநேக நேரங்களிலே நாம் சொல்லுகிற வார்த்தை, நான் முன்ன மாதிரி இருந்திருந்தேன்னா, நான் முன்ன மாதிரி வாழ்ந்திருந்தேன்னா, நான் முன்ன மாதிரி, இந்த முன்ன மாதிரி என்கிற முள்ள மாதிரியை விட்டுட்டு பின்ன மாறி இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் புதுமை. அதுதான் புதிய வாழ்க்கை. அதை தான் தேவன் உருவாக்க தம்முடைய ஆவியை நம் நடுவிலே அனுப்பி இருக்கிறார். Many a times we would say like, if I had been like before, if I were like earlier, what does this really bring into? We are not supposed to talk how we were in the past. Rather, we have to think what is required for the present and give ourselves to the hands of the Lord so that we can be blessed. முன்னாடி எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், அதை பற்றியே யோசித்து சிந்திக்காம இப்ப எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்ப என்ன மாதிரி வாழணும், இதற்கான காரியங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஆவியான இடத்திலே போய் நிற்கும் போது அந்த ஆவியை நமக்குள்ளே அனுப்பி நம்மை புதியவர்களாக புதிதாக்க இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது. Rather talking about the past and rather talking about what we were earlier, it's very important for us to understand the fact that we live in and surrender our lives to God, and God wants to create new things within ourselves and renew everything in us and make us a good soul as per His requirement, as per His will. ஆகவே மனிதர்களாகிய நாம் வேத வசனம் சொல்லுகிறபடி எபேசியருக்கு எழுதின நிருபம், என்னோட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு வாருங்கள். அங்கே அழகாக பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Turn the scripture towards Ephesians along with me and we could see how Paul tells beautiful facts to the church. 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்கள். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. I would like to read from the 19th verse. It says, who being past feeling have given themselves over unto licentiousness to work all uncleanliness with greediness, but you have not so learned Christ. If you so be that you have heard him and have been taught by him as the truth is in Jesus, that you put off concerning the former way of life that old man which is corrupt according to the deceitful lust, and be renewed in the spirit of your mind, and that you put on the new man which after God is created in righteousness and true holiness. ஆதாமை தேவன் படைக்கும் போது அவன் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி அவரை போலவே இருந்தான். இடையிலே வந்த இவ்விதமான காரியங்கள், உணர்வில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அதன் மேலே ஆவல் கொள்ள வைக்கிற காரியங்களை பிசாசு புகுத்தின போது ஆதாம் தேவ சாயலை இழந்து விட்டான். ஆனால் தேவ ரூபத்தோடு இருக்கு. My beloved people, as we all know, Adam was created on God's own image and he was good in the front of God's eyes. Later, he created within himself all lust, deceitfulness, uncleanliness and all the other facts that doesn't please God, and he lost
the image of God, the Spirit of God, but he still remained in the image of God. நம்முடைய தெய்வத்திற்கு 5 கைகள் 5 தலைகள் 10 தலைகள்லாம் இல்ல. நம்ம தெய்வத்துக்கு 2 காலு 2 கண்ணு, ஒரே மூக்குல 2 துவாரம், எல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறார். நமக்கு தொட்டா என்ன உணர்வு இருக்குமோ அந்த உணர்வு அவருக்கு இருக்கிறது. எல்லாமே நம்ம அவரை போலவே நம்ம இருக்கிறோம், நம்ம போலவே அவர் இருக்கிறாரு. ஆனால் நாம் ஒன்றை இழந்துட்டோம், தேவனுடைய சாயலை மகிமையை இழந்து விட்டோம். My beloved people, our God do not possess 10 heads, 5 hands and all that. Our God is of our own image, like same like us, 2 eyes, 2 hands, 2 legs and 1 nose with 2 nostrils. All of that's completely similar, but we lost the Spirit of God by all the uncleanliness that we did. ஆகவேதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே வந்த யாவற்றையும் களைந்து விட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் புதிய சாயலாய் மாறுங்கள், புதியதாகவே சிந்தியுங்கள், புதியதாகவே செயல்படுங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. Therefore, the scripture teaches us very clearly and makes us understand, if you so be that you have heard him, put off concerning the former way of life that the old man did, which is corrupt according to deceitful lust, and be renewed in the spirit of your mind, and that you put on the new man, which after God is created in righteousness and true holiness. நம்மை புதியவர்களாக மாற்றுவதற்கு நமக்கு எதிரடையாயிருந்த பிசாசுடைய வல்லமைகளை இயேசு தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவ காலம் எல்லாம் அந்த மரண பயங்களும் திகில்களும் நம்மை தொடராதபடிக்கு தேவனைப் போலவே சிந்திக்க செயல்பட கர்த்தர் நமக்கு ஒரு புதிதான ஆவியை தந்து புதிய மனுஷனாக நம்மை உருவேற்படுத்துவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். God has great interest in renewing our mind, renewing our spirit, because through Christ's crucifixion, Satan is got defeated and everything has got into the worst place where anything could possess again, where God has taken over everything through Jesus Christ's death on the cross and his sacrifice on the cross, so that we do not possess any kind of fear, any kind of anxiety towards death or any kind of illness towards sins, but we are expected to possess only holiness. That is the will of God. அந்த களிமண், பூமியாகிய அந்த களிமண் புதிய ரூபத்தை கொண்டிருப்பது போல, அதை உருவாக்குவது போல நம்மையும் புதியவர்களாக, புதிய சாயலாக, புதிய சிருஷ்டியாக அவர் உருவாக்குவதிலே வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். Our God is powerful enough to recreate us, to renew us in his own image and make us feel good, and he is very powerful in doing it. வேதம் நமக்கு அப்படிதான் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Scripture tells us very clearly, when a man is in with Christ, everything that is old is vanished and everything is turned new, and all that is old doesn't come into existence, but everything has been changed to new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. It says very clearly, when a man is in Christ, is in the ways of Christ, and walks in the ways of Christ, lives according to the will of the Lord, everything that is old is gotten changed to new, and everything is lost. வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் புதியவர்கள், புதியவைகளை தரித்துக் கொள்ள வேண்டியவர்கள், புதியவைகளையே சிந்திக்க வேண்டியவர்கள், புதிய புதிய காரியங்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு அவைகளை பிடித்து நடக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார்.
Scripture always explains us we belong to new things. We belong to reowned things, and God doesn't want us to get back to the old sins. God doesn't want us to get back to all old man and habitats, but God wants us to be of new mind, new soul, and possess everything new and live according to the will of God. வேதத்தினுடைய ரகசியம் அதுதான். கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பும் போது பூமி புது ரூபத்தை உடையதாக மாறுவது போல தேவன் ஆவி நம் மீது அனுப்பும் போது நாம் பூமியின் புதிய ரூபமாக பூமியில் அவருக்கு சாட்சிகளாக நிற்க வைக்கிறது. The secret the scripture explains us is nothing but when the mist watered the entire ground, when the spirit of the God could water the entire ground and take a new form, God wants us to take a new form with the spirit which gets infilled in us, and when we do new things we are also considered to be recreated. பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே சபையிலே ஊற்றப்பட்டதுடைய நோக்கமே தம்முடைய ஜனங்களை புதியவர்களாக, புதிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரம் போல செயல்பட, உழைக்க, ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் தம்முடைய ஆவியை நம் மீது அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். In the olden days, why the church were filled with the Spirit is because the purpose for the church to be filled with Spirit is God wants to change every man to be a new thing and to create a new thing and make them a sharp threshold instrument that could thresh the mountains and shaft all the stones and rocks in it. மூடுபனி பூமியை நனைத்து தேவனுடைய கைகள் அந்த நினைக்கப்பட்ட அந்த மண்ணிலிருந்து அவருடைய சாயலையும் ரூபத்தையும் அந்த மண்ணுக்கு கொடுத்தது போலவே இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அளவில்லாமல் அபிஷேகித்து, அளவில்லாமல் நிரப்பி, அவருடைய சாயலை நாம் இழந்து விடாதபடி, அவருடைய ரூபத்தை நாம் இழந்து விடாதபடி தினந்தோறும் புதியவர்களாக, புதிய காரியங்களை செய்வதாக தேவன் உருவாக்க விரும்புகிறார். My beloved people, in olden days, how God poured the mist from the earth and how the earth got its new form, how it was renowned to a new form. Likewise, God is very particular about infilling us with His own Spirit and wants to be very particular in we not losing the image of the Lord, but protecting it with all the courage and power that's given unto us through His Spirit. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. நமக்கு எப்படி இயற்கையாக காற்றடிக்கிறது, மழை வருகிறது, வெயில் வருகிறது, காலங்களுக்கு ஏற்றாற் போல அந்த கால நிலைகள் வருகிறது போல நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி எல்லாம் வந்தாலும் நாம் தேவனுடைய சாயல், நாம் தேவனுடைய ரூபம் மறந்து போகக்கூடாது. Let's understand and listen very clearly. Whatever the weather conditions could prevail in this world, like it could change into spring, it could change into autumn, it could change into winter, anything for that matter, but we shouldn't forget that we are in His Spirit and we are in His own image. நேற்றைய தினத்திலே மகாராஷ்டிராவில ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். அவர் வண்டிக்கு பெட்ரோல் கிடைக்கலன்னு சொல்லி அவர் புது சைக்கிள் வாங்கி சைக்கிள்ல போறார். Yesterday I heard the news that happened in Maharashtra where a person was unable to utilize fuel for his vehicle, so he bought a new bicycle and he started to ride on it. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நீங்க பைக்ல போகாம சைக்கிள்ல போறீங்களே. அவர் சொல்றாரு, பெட்ரோல் இருந்தா பைக்ல போறேன், பெட்ரோல் இல்ல சைக்கிள்ல போறேன். எப்படியாவது நான் உழைக்கணும், நான் சாப்பிடணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்காக நான் சைக்கிள்ல போறேன்ற. When someone interviewed him, asked him question like, why are you using a bicycle when you already have a vehicle? He said, when I have a petrol in my vehicle, I would definitely use it. When I do not have fuel in my vehicle, I would take the bicycle. However, I have to feed my family, I have to work and I have to sustain. பெட்ரோல் இருந்தாதான், பைக் இருந்தாதான் நான் போவேன்னு அவர் உறுதியா உட்கார்ந்துட்டு இருந்தார்னா அவரும் அவர் குடும்பமும் பட்டினியாதான் சாகணும். ஆகவே எப்படி சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு பிழைப்பை நடத்துகிற அறிவு உலகத்துக்கு மனுஷர்களுக்கு இருக்குமானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எத்தனை அறிவு பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், எத்தனை பகுத்தறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், எத்தனை திடமான குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் போது நிச்சயமாக ஜெயம் வரும், ஜெயக்கொடி நம் மீது பறக்கும்.
Had this person had stopped at his home saying that there's no fuel in my vehicle, I cannot go for work, he wouldn't have been able to feed his family. He wouldn't have been able to work. But we have to understand the situation and react according to the situation and ensure everything has to be done on its time. When the people in the world could think so much, when the people in the world could have so much knowledge towards what has to be done, how has to be done, why not we, people of God, why not we who possess the image of our Lord, why not we possess the Spirit of the Lord, couldn't act with that particular knowledge of thinking according to the situation and pretending us to be in that situation and working as per the will of God. When we do it, definitely a victorious flag would fly across us. நான் உலகத்தாரை போல் இப்பொழுது பேசுகிறேன். நன்றாக கவனியுங்கள். சாப்பாடு வேண்டும், சம்பளம் வேண்டும், உழைக்க வேண்டும். பேப்பர்களை பொறுக்கியாகிலும் அதை கடையில போட்டு பணம் வாங்கி பன்னு டீ காபி குடிச்சிட்டும் உயிர் வாழ்கிறான். அதே சமயத்திலே நல்ல இடத்துல வேலை செய்து சம்பளம் வாங்கிய உயிர் வாழ்கிறான். உயிர் வாழ்வதற்கு ஏற்றாற் போல நம்முடைய சரீரத்தை மாற்றுகிறோம், செயல்களை மாற்றுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே அப்படி ஏன் நம்மை மாற்றிக் கொள்ளுவதில்லை, அப்படி ஏன் நம்மை புதிதாக்கிக் கொள்ளுவதில்லை? காரணம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஏதோ ஒரு தீங்கு இருக்கிறது, ஏதோ ஒரு கேடு இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கிறது. My beloved people, I would like to talk from the world's perspective. When we do not have a good job, but we have to fill our stomach, we definitely try to even pick a paper and earn some money to get some bun or tea and fill our stomach. But when we have a good possession, we are educated well enough and we have a good job, we earn better and we live. So whichever the situation is, whatever the scenario is, we adapt ourselves and work according to it just for the worldly requirements and to fill our stomach. Why not this is happening when it comes to spirituality? Why not this same scenario? Why are we not ready to accustom ourselves to the scenarios and sit in the presence of the Lord and seek spiritual blessing? Is because we are not spiritually developed yet. We do not have a thirst or hunger towards spiritual blessing, but we possess a thirst and hunger towards the worldly things. நன்றாக கவனியுங்கள். வசதிக்காக வாழ்க்கை இல்லை, வாழ்க்கைக்காக தான் வசதி வேண்டும். வசதி இருந்தால்தான் வாழ்வேன் என்றால் பூமியில யாரும் வாழவே முடியாது. வாழ்வதற்காக வாழும் போதுதான் எல்லா வசதிகள் வரும். அது உழைப்பில வரும், வைராக்கியத்தில வரும், அது செயல்படுகிற செயல்கள்ல வரும். ஊதாரித்தனமான வாழ்க்கை வாழ்ந்தா ஒண்ணு வராது, கையில சட்டி தான் வரும். Luxury is required to live, and it's not that we are living just for luxury. Okay, any luxurious things for that matter, any richness for that matter, it is according to what we possess and how we take it forward. If we think that I need luxury, only that luxurious life, only then I would live, definitely we cannot live in this world, we cannot survive in this world. But when we live with all that is given unto us, definitely richness and luxurious life would come our way. நாம் புதிதானவர்களாக, புதிதாக்கப்பட்டவர்களாக, புதிய மனுஷனாகிய ஆவியானவரை தரித்துக் கொண்டு ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவர் நிச்சயமாய் எல்லா விதத்திலும் நம்மை மாற்றுகிறவர். We should be a new creation, we should be a renewed creation, and we should be a people who could possess the Holy Spirit at all times and give space for Him to move in us and do things according to His will. And that's when we would be considered as a people with a re-owned mind and re-owned spirit. இரண்டாவதாக ஏசாயா 41 அதிகாரம் முதல் வசனம். Secondly, let's turn to Isaiah chapter 41 verses 1. தீவுகளே, ஆமா, அந்த தீவுகள் என்ற இடத்துல அக்கா பேர் போட்டு படிங்க. எபிமாலே, ஆமா, கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முன்னால் எப்படி இரு, மௌனமாயிரு, பதட்டப்படாத, பதறாத, சிதறாத, அலையாத, அலகரிக்கப்படாத, மௌனமாயிரு.
ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர். Scripture tells us very clearly, keep silence before me, O coastlands, and let the people renew their strength. Let them come near, let them speak, let us come near together for judgment. நான் காலைல அது அப்படிதான் படிச்சேன். தீவுகளே என்ற இடத்த நான் இப்படி போட்டு படிச்சேன். டைட்டஸ் ஐ மோகனே எனக்கு முன்பாக மௌனமாயிரு. This morning, Pastor read it this way with his name in place of coastlands. பதட்டப்படாத, பதறாத, கோபப்படாத, ஆத்திரப்படாத, எதையும் யார் மேலேயும் காட்டாத, என்ன பண்ணு, கப்சுப்புன்னு இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். The verse says, keep silence before me. Do not be anxious. Do not throw your temper. Do not show your anger towards anyone, but just keep silence before me. ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு. Let the people renew their strength. முதலாவது நம்முடைய பலனை நாம் புதிதாக்கிக் கொள்ள வேண்டும். Firstly, it's important for us to renew our strength. சிலரை பார்க்கிறேன், தன்னுடைய படிப்பு காலம் 18 வயதுன்னு வச்சுக்கங்க, அல்லது 22 வயதுன்னு வச்சுக்கங்க. ஆனா இந்த 13 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் தன் பலனை எல்லாம் பாவத்துக்கும் சாபத்துக்கும் நன்மை தராத காரியங்களுக்கும் செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் வீரப்பெல்லாம் காட்டினா ஒரு இழவுக்கும் பிரயோஜனப்படாது, ஒன்னும் கிடைக்காது. My beloved people, I would like to make it very simple and easy for you to understand. For example, let's say like the educational period for a child or for a person is from 13 to 22 or from 13 to 18, whatever for that matter. If a person doesn't educate himself during this period of time, but spends all his strength only for the things that doesn't bring any victory, doesn't bring any goodness to him, then there is no point in living that eternal life, because that particular stage which is to be educated has to be educated, otherwise we will be left with nothing. ஒரு முறை ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க அழைத்திருந்தார்கள். அந்த வீட்டிலே இருந்த ஒரு 15 வயது வாலிபனை பார்த்து நான் பேசினேன். Once I was called to a house for prayer, and there I saw a young boy with 15 years of age, and I had a conversation with him. அவனை குறித்து எல்லாரும் அவங்க வீட்டுல அம்மா அப்பா பாட்டி எல்லாமே தப்பா தான் பேசுறாங்க. நான் சொன்னேன், அவன் நல்லா வருவான், நல்லா இருப்பான்னு சொன்னேன். The people in their house could be parents or could be the grandparents. Everyone were speaking completely ill about him, but I told them, stay quiet. He would be of a good state when he grows up. ஏன் அப்படி பேசுறீங்கன்னு கேட்டா, அவன் 10th ஃபெயில் ஆயிட்டான் பாஸ்டர், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் பாஸ்டர், ராத்திரி எல்லாம் வேலை செய்வோம் பாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் 10th ஏன் ஃபெயில் ஆனான்னு நீங்க அவனை கேட்டீங்களான்னு கேட்டேன். They were all accusing him, so I asked them, why are you even accusing him? What is wrong with him? Then they replied saying that he failed in his 10th board exams. We spent so much money on him. We did so many things for him, yet he failed. Then I replied saying, had you ever asked him the reason for his failure? உண்மையா சொல்றேன், பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க கிட்ட இரிட்டேட்டா நீங்க நடந்துகிட்டா பிள்ளைங்க நல்ல நிலைக்கு வரமாட்டாங்க. அடிக்கடி என் புள்ள சொல்லுவான், எப்படி அடிப்பீங்க டேடி என்ன நீங்க? சின்ன சின்ன தப்பு கூட பெல்ட் கைட்டு என்ன பண்ணுவீங்க, அடிப்பீங்கன்னு எப்பாவது சொல்லுவான். அது எனக்கு செருப்பு கைட்டு தள்ளாச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலையும் அடிச்சு பண்றதுதான் நமக்கு தெரியும். ஆனா அவனை எப்படி உருவாக்குறதுன்றது நமக்கு தெரியாது. அவனுக்காக நம்ம ஜெபிக்கிறதும் கிடையாது. My beloved people, do not show all your irritations to your children.
I have done it many times where my son comes and asks me, these days, sometimes whenever he remembers, he says, how much you will beat me, dad, with the belt and all that. How many times have you hit me? Whenever I listen to it, I feel like I could hit myself with something. But let me tell you, we have to understand the fact, we have to understand the minds of the children, and that's very important to us. All that we know is only to hit them, only to beat them, and we are not ready to sit in presence of the Lord for their own goodness. அவன் சொன்ன அன்னைக்கு ராத்திரி சர்ச்சில் உட்கார்ந்து மணிக்கணக்கில் அழுத, ஆண்டவரே எனக்கு இரக்கம் காட்டுங்க, எனக்கு மன்னியுங்க, என் பிள்ளையுடைய மனசுல அது பசுமரத்து ஆணி போல இருக்குது, அவனை உருவாக்கணும், நீங்க தான் மாற்றணும்னு சொல்லி கண்ணீரோட ஜெபம் பண்ண. The day he recollected all the beatings he got from me, I came to the presence of the Lord and prayed for hours together, asking for forgiveness, saying that this shouldn't have happened. Please give me some grace so that his life should change. And this cannot be, very strong in his heart. This has to fade away so that he possesses good things in his life. பாருங்க, அந்த காரியத்துல நானும் பாஸ்டர்மாவும் முடிவெடுத்தோம். 2 வருஷம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலைல 10 to 12 வரைக்கும் அவனுக்காக ஜெபிச்சோம். நல்லா காலேஜ் முடிச்சான், இன்னைக்கு இருக்கிறான். ஆனா என்ன விஷயம்னா, எனக்கு ஊழியத்துல நிக்கலையேன்ற ஒரு கவலையை தவிர மற்றபடி அவனால எங்களுக்கு சின்ன தொந்தரவு கூட கிடையாது. My beloved people, that's when myself and Pastor Amma decided that we have to pray every Tuesday from 10 to 12 for him. As we did it, he completed his studies, he did his college, he graduated, and he is on his own way through his business and everything. Because of him, we did not get to be troubled even once. One small thing that hurts me is he is not by my side in ministry. நீங்க எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீங்க? How many of you are fasting for your children and praying? நீங்க ஜெபிக்கலன்னா உங்க பிள்ளைங்க உருப்பட மாட்டாங்க. If you do not pray this way, your children would not achieve great things. உங்க பிள்ளைகளை நீங்க அடிக்கிறதோ சபிக்கிறதோ அவங்கள முன்னுக்கு கொண்டு வராது. Cursing them or hitting them wouldn't bring them forward. உங்க பிள்ளைங்களுக்காக கணவன் மனைவி 2 பேரும் ஜெபிக்கணும், அவங்கள bless பண்ணணும். You have, as parents, husband and wife should sit in the presence of the Lord, pray for them and bless them. அந்த வீட்டுல அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி அட்டெம்ப்ட் எழுதுவீங்கல்ல தம்பி? ஆமாங்க அங்கிள், எழுதிருவாங்க அங்கிள், பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்டா ஃபெயில் ஆயிட்ட? எங்க அம்மாவிலதான் ஃபெயில் ஆயிட்ட. When I spoke to that child, I asked him, would you be interested in writing the exam again, rewriting the exam? Would you be able to clear the attempt? He said, yes, I would definitely do it. I'm interested in doing it. When I asked him a reason, why did you fail? He said, it's because of my mother. எங்க அப்பா கூட ரொம்ப கண்டுக்க மாட்டாரு அங்கிள், எங்க அம்மா டெய்லி அடிக்காம ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டாங்க அங்கிள், அதனால்தான் அங்கிள் எனக்கு இரிட்டேஷன். ஸ்கூலுக்கு காலேஜ் எக்ஸாம் எழுத போறானே கூட காலைல சண்டை அங்கிள், எல்லாம் பண்றாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க, பிரயோஜனம் தான் அங்கிள்ன்றான். He replied to me saying that my father doesn't really bother us, but my mother, every day she hits me. Whenever I get to school, there is some problem or the other, or even on the day of the exam, I face a lot of issues. And I'm not sure, every day I get beatings, every day there is some quarrel or some argument, yet she goes to the church and prays. But what's the purpose? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், டேய் இந்த வயசுல நீ படிக்காம உன் பாட்டுக்கு நீ சுத்தனியன்னா, 20 வயசுக்குள்ள உன் வாழ்க்கையில நீ செட்டில் ஆகலன்னா 70 வயசுல கூட நீ செட்டில் ஆக மாட்டடான்னு சொன்னேன். அவன் படிச்சான், நல்லா இருக்கிறான், இன்னைக்கு பெங்களூர்ல நல்ல நிலையில இருக்கிறான். அவனை பற்றி எங்க ரேச்சலுக்கும் எங்க தம்பி டேனிக்கும் தெரியும். ஏன்னா அவன் நல்ல நிலையில இருக்கிறான், ஆசீர்வாதமா இருக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த அளவுக்கு அந்த வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செய்து. I told the child, listen, if you're not going to study, if you're not going to educate yourself at this point of time, and you do not settle within 20 years of age, even at the age of 70, you wouldn't be able to settle yourself. So please go ahead with your career. That word hit him harder, and he studied well. He educated himself enough, and now he is at Bangalore. About him, Brother Danny and Rachel know well. And why I'm telling this particular word of mine
made him do things with great courage, and he is successful. நான் அவனுக்கு பேரு சகேயுன்னு வச்சேன். ஆனா பெங்களூர்ல இருந்து வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்ப எங்கேயோ வேலை செய்யறான்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கிறான், ஆசீர்வாதமா இருக்கிறான். அப்படித்தானே டேனி? I named him Saheus, and I am sure that he's living a blessed life these days, and I'm not sure he's returned from Bangalore, but I'm happy. இந்த வயதுல நீ 20 வயதுல செட்டில் ஆகலன்னா 70 வயதுல கூட ஒரு மனிதன் நிலைவரப்பட மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் என் இயேசுவின் கிருபை, என் இயேசுவின் வல்லமை எந்த மனுஷனையும் மாற்றி புதியதாக மாற்றி புதிய காரியங்களை செய்து நிலை நிறுத்துவதற்கு என் தேவன் பலன் அளிக்கிறார். Any man for that matter, any youngster for that matter, if they do not settle their life in 20, even at 70, they will not be able to settle. But our Lord Savior, He's powerful enough, He's gracious enough to recreate anything, to renew anything, and put us in the right place as per His will. பலனை புதிதாக்கிக் கொள்ளுங்கள். Renew your strength. பலனை புதிதாக்கிக் கொள்ளுங்கள். Renew your strength. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Hold on to your neighbors and say, பலனை புதிதாக்கிக் கொள்ளுங்கள். renew your strength. இதுக்கு வயது வரம்பு தேவையில்லை. There is no age limit for this. நான் சொல்லுகிற பலன் கிறிஸ்து தருகிற பலன். The strength that I'm talking about is from Christ. இளமையை குறித்த பலன் அல்ல. It's not about the worldly young age. இது கிருபையை குறித்த பலன். This is about the gracious strength. இந்த கிருபையில இருக்கிற பலன் உனக்குள்ள வந்தால் நீ மகிமையாய் மாறுவாய். This strength that is it with grace, when it comes to you, will turn to be magnified. பணத்தினாலே வருகிற பலன் உன்னை ஏமாற்றிடும். The strength that you receive through money would, உணவினாலே வருகிற பலன் எங்க வந்தாலும் உன்னை ஏமாற்றிடும். the strength that you receive through food would definitely wouldn't be with you. உலகத்துக்குரிய பலனை நீ தேடிக் கொள்வாய். ஓகே, You could go around and get looking for the worldly strength. கிருபையினாலே வருகிற பலன் தேவன் மாத்திரம்தான் தர முடியும். அதை நீ அடைந்தால் மாத்திரமே பலனாய் இருக்க முடியும். The strength that comes through grace, only Jesus could give you. When you attain it, you can be a renewed one. தீமோத்தேயு நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். Let's turn to the book of Timothy. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதலால் ஆமா ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. 2 Timothy chapter 2 verses 1, it says, you therefore my son, be strong in the grace that is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. Be strong in the grace that is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த கிருபை என்ன? What was the grace that was within Jesus Christ? இயேசுவை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார் என்று கேவலப்படுத்தினார்கள். They put him to shame, saying that he is using a different God's name to chase the demons. இப்படி அவரை பலவிதத்திலே பலவிதமாய் தூஷித்தார்கள், நிந்தித்தார்கள். அந்த கிருபை அவரை அந்த காரியங்களை மேற்கொள்ள வைத்தது. Many people were putting him to shame, talking ill about him. The grace that was within Jesus Christ made him overcome everything. உங்களுக்கு அந்த சிலுவை பாடுகளை குறித்து 25ஆம் அதிகாரத்திலிருந்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் படிக்கும்போது அங்க உங்களுக்கு தெரியும். அவரை கன்னத்திலே அறைந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், தாடை மயிரை பிடித்து பிடுங்கினார்கள், அவருடைய சர்வத்தை அடித்தார்கள், எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார். அவருக்குள்ள அந்த கிருபை இருந்தது. அந்த கிருபை அப்படியே நம்ம மேல ஆண்டவர் தேவன் டிரான்ஸ்பர் பண்ணிவிட அவர் வல்லமை இருக்குது. If you could read from Matthew chapter 25 to 28, you would be able to go through the sufferings of cross that Jesus came across, and every step that he moved, they pulled his beard, they slapped him on his face, and they spit on him, and many other things they did, but the grace was within him. That grace made him overcome everything, and that grace helped him to persist further. என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ பலப்படு. அது உன்னை தீங்கு அனுபவிக்க, உழைக்க, ஜெயிக்க அந்த பலன் உனக்கு போதுமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். God tells us very clearly, my son, be strong in the grace that is in Christ Jesus. That would help you to overcome anything comes on your way in this world and help you be a great person. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்பட்ட நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீர்ந்தவனே.
the person you have who are strong in his grace, you are expected to be a soldier and to take over everything for Christ Jesus. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, பெலிஸ்தியரை முறியடிப்பாய் என்று சொல்லுகிறார். In the book of Judges, we could see that the angel of God speaks unto him and says that go with this strength that God has given to you and you can overcome everything. பெலிஸ்தரை அல்ல, மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்லுகிறார். It says about the Midians. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்ல. And the angel of the Lord appeared unto him and said unto him, the Lord is with you, you are mighty man of valor. You can go with the strength that God has given unto you, and you can overtake everything. You shall not be put down. அவனுக்குள் இருந்த என்ன பலன் அது? நான் சொன்ன கிறிஸ்துவுக்குள்ள பலன் இருந்தது. காரியம் முடிந்தார்கள், முகத்தை கல்லாக்கி கொண்டார், கன்னத்தில் அறைந்தார்கள், தாடை மயிரை பிரித்து பிடுங்கினார்கள், கசையடிகளால் காயப்படுத்தினார்கள், எல்லாம் அவர் சகித்து கொண்டார். அந்த கிருபை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னேன். ஆனா எங்க நியாயாதிபதிகள்ல இந்த கிதியோனுக்குள்ள என்ன பலன் இருந்தது, அந்த பலன் எப்படிப்பட்டது இன்றைக்கு நாம் சிந்திக்கணும். I just mentioned that there was a strength of grace in Jesus Christ to overcome, to accept all the humilities that he faced as he was walking through the cross. And now here in Judges, book of Judges, we could see what strength, what might did Gideon possess to overcome Israel through over Midianites. அன்பானவர்களே, கிதியோனுக்குள் இருந்த பலன் என்ன? எங்க ஜனங்க வெள்ளாண்மை செய்கிறார்கள், பக்கத்துல இருக்கிறவன் அதை அடிச்சுக்கிட்டு போயிடுறான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறான், எங்க ஜனங்க விட்டுட்டு அமைதியா வந்துடுறாங்க. என்ன செய்யறது? இத பார்த்து 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 அவனுக்குள்ள ஒரு விஷன், ஒரு தரிசனம் வந்தது, பாரம் வந்தது, ஏக்கம் வந்தது. என் ஜனங்களை ரட்சிக்கவும், என் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை அந்நியர் கையில போகாதபடிக்கு ஒன்றை செய்வேன், எப்படியாக யுத்தம் பண்ணுவேன், ஜெயிப்பேன் என்ற தைரியத்தோடு புறப்படுகிறான். My beloved people, what was the strength, what was the thing, that instinct that made Gideon to fight for the people is because he could realize that Israelites are afraid of the people and all their crops, all the wheat thresholds are going to them and he couldn't do anything about it. He wanted to hide everything from them. That's when he decides, he says, I would fight for my people with the strength. நன்றாக கவனித்து பாருங்கள். எப்படியாவது எங்க ஜனங்களுடைய வெள்ளாண்மையை, போரடிப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு நான் போராடுவேன், நான் ஜெயிப்பேன், நான் நிற்பேன் என்கிற ஒரு தைரியம், ஒரு பலம் கிதியோனுக்குள்ள இருந்தது. He gained a new strength, he gained a new courage, saying that I would somehow hide everything from the Midianites and protect my people. அதாவது தங்களுடைய வெள்ளாண்மையை, தங்களுடைய தானியத்தை மீதியானர் கையிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்று அவன் புறப்பட்டு வருகிறான். அப்பொழுது அங்கே கர்வாலி மரத்தின் கீழே கர்த்தருடைய தூதனானவர் உட்கார்ந்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. As Gideon decides that he has to protect everything, protect the wine press, protect the wheat, protect all his crops from the Midianites, that's when he sits under the oak tree, he could realize and he sees the angel of the Lord appearing and telling unto him, Gideon, go with the strength that God has given unto you, go with the might that God has given unto you, God is going to be with you and help you do greater things. தைரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. With great courage I tell unto you all, there is a strength, there is a might within yourself. அதே பலன் கிதியோனுக்குள் இருந்தது. The same courage, the same strength was with Gideon. என்ன பலன்? What's the strength? நான் போரடிப்பேன், மீதியானியர்கள் வந்தால் அவர்களை மடங்கடிப்பேன், என் தானியத்தை என் வீட்டிற்கு சரியாக கொண்டு போவேன். அந்த தைரியம், அந்த தரிசனம், அந்த பாரம்
ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு வாலிபனுக்கு இருந்தா அவன் ஜெயிப்பா, ஜெயமா இருப்பா, எல்லாருக்கும் முன்னாலே தலை நிமிர்ந்து நடப்பான். What was the strength? The strength that Gideon possessed was a vision to protect the crops, to protect his people and take the crops back home. And when this vision was very strong, it turned into a great courage for him to fight against the Midianites, and he was ready to overcome everything. And that courage is within you and me today, and that might is there within you and me today. Whenever we possess this might and when we work according to this, definitely we would receive all the blessings, we would protect everything for us and our family, and God would be on us. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததெல்லாம் மறந்து விடு. Do not worry about the past, just forget it. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், Today I prophesy unto you all, உனக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. there is a might within you. அது தன்னம்பிக்கை என்கிற பலன். That's a self-confidence that's given. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற பலன். That's the strength that says that you are the children of God. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற பலன். We are redeemed by the Spirit. நான் எதையும் செய்ய என் தேவன் எனக்குள் இருக்கிறார், என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்கிற பலன். When we have a realization that I can do everything to Christ who strengthens me in my weakness. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று சொல்லுகிற பலன் எனக்குள்ள இருக்கிறது. I have a strength where I could declare I'm not weak, but I'm very courageous and very mighty in the presence of the Lord. தைரியமா நீங்க நிக்கலாம். You have to stand with great courage. நான் தண்ணீரோட அடித்து கொண்டு போகிற சத்தம் மீன் அல்ல, தண்ணீரை கிழித்துக் கொண்டு எதிர்நீச்சல் போட்டு என் இலக்கை அடைகிற மீன். I am not a fish that would go along with the water like a dead one, but I am a one with the life that's given unto me. I would go against the waters and reach my heights. நீங்களும் நானும் யாரு? சாதிக்க பிறந்தவர்கள், சாதித்தவர் கையில வரையப்பட்டிருக்கிறவர்கள், சாதித்தவர் கையில நாம் உருவம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை அவர் பார்க்கிறார். நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாய் இருக்கிறது. தாய் மறக்கட்டும், தகப்பன் மறக்கட்டும், ஆனால் கர்த்தர் நம்மை மறக்காதவர், நம்மை மறுதலிக்காதவர், நமக்குள்ள ஒரு பயங்கரமான பலனை வைத்திருக்கிறார். Who are we? We are called to accomplish something. We are called to provoke everything, because the God who accomplished something in this world has written our names in his arms. He has engraved us in his palms. With that might, with that strength, we are called to accomplish things in this world. When we live with that courage, when we live with that grace, definitely we would do mightier and greater things, and the strength of the Lord will definitely provoke us to do greater things. 2 தாளந்தை 4ஆக மாற்றுகிற பலன் உனக்குள் இருக்கிறது. We have a courage and a strength to convert 2 talents into 4. 5 தாளந்தை 10 தாளந்தாக மாற்றுகிற ஒரு பலன் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் பலன். There is also a might that's unto us within us, where we could convert 5 talents into 10. That is the strength of Christ that's within us. தைரியமாக நான் சொல்லுகிறேன், உன்னுடைய சம்பாத்தியம் குறைவு என்று நீ சொல்லுகிறாய், நான் சொல்லுகிறேன் அது நிறைவு என்று சொல்லுகிறேன். With great courage I tell unto you, whoever says that your salary is limited and it is not surplus, I will tell you that is sufficient and it's at surplus. உன் சம்பளத்தை நீ கையில வாங்கும் போது எரிச்சலா வாங்காத, கஷ்டமா வாங்காத, மன குழப்பத்தோடு வாங்காத. ஏன்னா நீ மனக்குழப்பத்தோடும் சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் நீ சொன்னீன்னா, அங்கேயே உன் தன்னம்பிக்கை செத்து விட்டது, உன் பலன் செத்து விட்டது, உன் வாழ்க்கை முடிந்து விட்டது. நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், 5,000 வாங்குகிறாயா, 10,000 வாங்க தேவன் மாற்றுவார். 10,000 வாங்குகிறாயா, இப்போ 20,000 இல்ல 1,00,000 வாங்க தேவன் உன்னை மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த பலம், இந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறது. நீ ஜெயமாய் வாழ தேவன் உதவி செய்வார். Whenever you receive your salary, receive it with great happiness. Do not be worried. Do not receive it with some worry, with some grief within you. What am I going to do with this? Do not say that, because God has the power, God has the strength to convert
5 into 10 and 10,000 into a lakh. I would like to prophesy this morning and tell unto you, if you're worried about your salary, if you're worried about your wages, God is multiplying that into tens for you so that you shall be blessed. But you have to possess great strength and might that God has given unto you, and should not be ashamed or not be with a weary heart. இந்த காலை வேளையிலே இதுவரைக்கும் உங்களுக்கு விளங்காத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு விளங்க பண்ணுவார். வாசிங்க நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும் நீரை எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படி அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து கரைகளை எடுத்து கொண்டார். My beloved people, so far if you haven't listened or understand to it, I will make it very clear. Let's turn to the book of Judges, chapter 8, verses 21. It says, Then Zebah and Zalmunna said, Rise you and fall upon us, for as a man is, so is his strength. And Gideon arose and slew Zebah and Zalmunna and took away the ornaments that were on their camel's neck. நம்ம சபையில இருக்கிற யூத்துங்களுக்கெல்லாம் கேவலமான ஒரு காரியமே தெரியுமா? 10 ஃபெயில் ஆயிட்டா அதை எழுதி பாஸ் பண்ண மாட்டான். 12th ஃபெயில் ஆயிட்டா அதை எழுதி பாஸ் பண்ண மாட்டான். சரி, பாஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு பிகாம் முடிச்சுட்டா அதோட நிறுத்திக்குது. கல்யாணம் ஆயிடும், குழந்தைங்க பிறந்துடும். நான் சொல்றேன், சாகிற வரைக்கும் நீ படிக்கலாம், சாகிற வரைக்கும் நீ ஜெயிக்கலாம். அதுதான் உனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல போய் அப்படி உட்கார்ந்துகிட்டு நையாம்பியான்னு இந்த முறை 10 குட்டிகளை போடுற பன்றி அடுத்த பிரசவத்துல 20 குட்டிகளை போடுது. அது பலன் குறையிலையே, நம்ம பலன் குறைஞ்சுப்போம். Let me tell to the youth in our church, do not have limitations for education. If you fail your 10th, you're not ready to write it again. Let me tell you, if you fail in something, try to do it again. Reattempt it. If you are failed in your 12th, try to do it again. There is no limitations for education. Study as much as you can until your death. It's not that you study for a limited period and you get married and you bear kids. It's not really about it, but you are expected to study as much as you can, because knowledge has no limit for itself. Let me tell you, the pig in the world bears 10 kids at one time and next it's 20. It has that much strength to do. If that could do so much as men and women, as humans, we have a lot of strength and might that's given from the Lord, and we are expected to make use of it. சென்னையில கண்ணகி நகர்ல ஒரு பொண்ணு கபடி விளையாடுவா. உலக அளவில் ஜெயிச்சு வந்தா. கண்ணகி நகரே மாறிடுச்சு. எப்படி? எல்லாரும் சொல்லி 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 முயற்சியை விடல. தனக்கு கிரவுண்ட் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சா. முதலமைச்சர் பார்வைக்கே போயிட்டா. நம்ம என்ன பண்றோம்? குண்டு செட்ல குதிரை ஓட்டிக்கிட்டு மியா 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 மியா, இப்படி எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை. நீ சரியாயிர, ஏன் திரும்ப திரும்ப அவங்களே நிந்திச்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்ன பண்ணிருக்கிற? 10th படிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இருந்தது இல்ல, 12th படிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இருந்தது இல்ல, காலேஜ் படிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இருந்தது இல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏன் உனக்கு வக்கு இல்ல? இருக்குது. அநேகருக்கு திமிருத்தனமும் இருக்குது. போதும், மாசம் 12,000 எவ்வளோடா சம்பளம் வாங்குற? 15,000. அவ்வளவு பெருமையா பேசுறிய, ஏன் அத 15,000 1.5 லட்சமா வாங்க முடியாதா? முடியும். உன் பலன் உனக்கு தெரியல. பேய் உன் கண்ணை மறைச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் ரோசம் வந்துடும். அவன் என்னை இப்படி சொல்லிட்டான், கம்பெனிக்கு போக மாட்டேன். போத அவனுக்கு கம்பெனிக்காரனுக்கு நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். There was a girl in Chennai from Kannagi Nagar. We all know about it. We have seen in news as well. She's a kabaddi player basically, but she did not have anything to take it forward or do something to achieve or anything. She does not have a good background at all, but she tried. She had a strength. She had a confidence. She felt that she could do anything, and she played. She worked hard, and her activities, her sport was brought into the presence of the chief minister. What are we really doing here? How many of us have an interest to take our lives to a next level? We are satisfied with what we receive. We are satisfied with what we possess.
Not everyone are interested to take a next level in our lives, not ready to move forward. We just keep blaming on ourselves or the family, but we have a strength, we have a might, we have the capability and energy to take steps for next things, but we are not really ready for it. Let me think about it. Let us think about it and try to do something that could make us better. எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். 1330 குறள். பைபிள்ல 1189 அதிகாரங்கள். அந்த திருக்குறள்ல ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நிறைய பேருக்கு சொல்லுவேன், உனக்கு மெய்வருத்த கூலிய உலகம் வச்சிருக்குதுன்னா தேவன் வைக்காத விட்டுருவாரு. உனக்காக சிலுவை சுமந்த தேவன் வைக்காத விட்டுருவாரு. உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் வைக்காம விட்டுருவாரு. நீ சட்டன் ஸ்டேஜ்ல நிக்காத, போராடு போராடு போராடு. ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுன்றார். ஏன்? நான் போராடுவேன், என் குடும்பம் வெல்லும். நான் போராடுவேன், என் பிள்ளைங்க வெல்லுவாங்க. நான் போராடுவேன், ஜெயிப்பேன். ஏன் அந்த எண்ணம் நமக்கு வரமாட்டேன்னு நம்ம குண்டு செட்லயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பத்தல பத்தல பத்தல, என்னதான் பத்த வைக்கணும்? இப்ப பெட்ரோல் கூட கிடையாது வாங்கி பத்த வைக்கிறதுக்கு. அதை விட்டு வெளியே வாங்க, அதை விட்டு வெளியே வாங்க. எனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது, அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். Let me tell you very clearly, there is Tirukkural, in the book of Tirukkural, we know like that there are a lot of things, like 1330 Kurals are mentioned in that, and a scripture has 1189 chapters. It's something really interesting, but always I persist on one thing and I pressurize on one thing to the children who comes to me. I tell them, work hard. Working hard definitely brings you victory. Working hard definitely helps you to make you better. Working hard would definitely bring a greater things in your life. When the chief minister of our Tamil Nadu could say that we would work hard, we would fight and we would face victory, why can't the people of God, why can't we cannot say that we work hard, we could overcome everything in our family. We work hard, we can be successful. Why are we not saying this? Because we do not realize the strength that God has given unto us. We have Christ by our side who has taken victory over the cross with great strength, and we have the same strength today and we are expected to make things better. கனவு காலுங்கள் என்று அப்துல் கலாம் சொன்னாராம். நான் சொல்றேன், நீ கனவே காணவானா, உன் வாழ்க்கையை நீ கனவாக்கி கொண்டால் உன் வாழ்க்கை நினைவில உயர்ந்த இடத்தில் இருப்பாய், மேன்மையான இடத்தில் இருப்பாய், மகிமையான இடத்தில் இருப்பாய், மகிழ்ச்சியான இடத்தில் இருப்பாய். உன்னை காண்கிற எல்லாரும் சொல்லுவார்கள், இவைகள் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அந்த பலனை வைத்து நீ அதையும் செய்யலாம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய நாம் மேன்மையான காரியங்களை கர்த்தருக்காக செய்யலாம். We all know about Dr. APJ Abdul Kalam. Whenever he goes to a school or a college or an educational firm to address the children, he would say, dream. I'm telling you, the dream has a different meaning, but you have taken it wrong. Let me tell you, do not dream for anything, but consider your life as a dream. When you consider your life as a dream, definitely you will have the ability, you will have a motive to accomplish it. When you consider your life as a dream, definitely you will take steps forward to accomplish it, and definitely the strength of the Lord, the might of the Lord would help you to go forward and make things possible. 2 நாளைக்கு முன்பு நடந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன், லோக்கல் ஏரியா பாஸ்டர்ஸ் மீட்டிங். அதுல ஒருத்தர் கேட்டாரு, பாஸ்டர் நீங்க இப்படி நல்லா இருக்கிறீங்க, உங்க முகத்தை எப்ப பார்த்தாலும் பிரைட்டா இருக்கிறீங்க, இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜபம் ஜபம் ஜபம், வேத வாசிப்பு வேத வாசிப்பு. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்களே, இந்த அளவுக்கு வந்ததுக்கு முன்னாடி வயிற்றுல ஈர துணியை சுத்தி படுத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாழைப்பழ தோலை சாப்பிட்டு படுத்திருக்கிறேன். ஆகவே அது எல்லாத்தையும் மாற்றுகிற வல்லமை பலன் எனக்குள்ள இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது, பலனான காரியத்தை செய்கிறது. Couple of days ago, I got to attend a pastor's meeting. There, a pastor came asking me, how do you look brighter always? How do you look
very clear always. And I told him it's only because of prayer, prayer and prayer. It's only because of reading the scriptures again and again, let me tell you. And he also asked me, how have you attained to this level of life? How did you how are you being blessed like this? Then I replied to him saying, you're seeing this level of life now, but I have been in a place where I had to wrap wet cloth over my waist and sleep to control the hunger, where I had to consume the banana peels on a day-to-day basis to control my hunger. Those days were of God's will, and today God has changed everything. It's because the strength that He has given unto me helped me to possess all the blessings in the world. கடைசியாக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜெபிக்க வரல, ஜெபிக்க தெரியல, ஒண்ணும் வேண்டாம். உங்க மொபைல்ல 1000 ஸ்தோத்திர பலிகளை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 முறை படிங்க. 21 நாள் படிங்க. 22வது நாள் நீங்க ஜெபிக்க தொடங்கிடுவீங்க. ஜெயமாய் வாழ தொடங்கிடுவீங்க. எது தொட்டாலும் அது உங்களுக்கு லபிக்கும்படியாக நீங்கள் துதித்த துதியின் வல்லமை உங்களுக்குள் வந்து உங்களை புதியவர்களாக மாற்றி பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய இது உங்களை ஊக்குவிக்கும். ஆகவே நீங்கள் இருக்கிற இந்த பலத்தோட போங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். Lastly, I tell unto you, you might say you are unable to pray, you don't know to pray, you don't know to read anything, you don't know to do anything. But one thing you could do, download 1000 praises in your phone. You can do it, you can read it twice in a day for 21 days. On the 22nd day, you will start praying for it. You can never say that you cannot do it, you don't have to do it, you don't know to do it. But let me tell you very clearly, unless and until you try doing something, you will not be able to do it. Give it a try and definitely you are going to be of great blessing. 2 காரியங்கள் தான் உங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறேன். ஒன்று, உங்களை புதிதாக்கிக் கொள்ளுங்கள். இன்னொன்று, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போங்கள், கர்த்தர் ஜெயத்தை தருவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களை பார்க்கிற கண்களுக்கு முன்பாக உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள், மேன்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். Today 2 things I have kept in front of you. One is to renew yourself, recreate yourself, and second thing is work with the strength that is given unto you so that you shall be blessed. Whoever sees you with a different eyes would definitely see you as a blessed one in days to come, and they would ask you what the reason is, and you can tell them, the strength of the Lord help me to do better. And let me tell you, you shall be blessed in your life spiritually and worldly, and you shall possess all the good things in your life, and God bless you all. Amen.